ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான திராமிசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் லேடி ஃபிங்கர் பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டையோட மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கருவை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்க்குறேன். மறுபடியும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. முட்டை வெள்ளைக்கருவெல்லாம் நல்லா ஸ்டிஃபாக வரது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இனி நம்ம மஞ்சள் கருவை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சள் கருவு கூடவே 1/4 கப் பவுடர் சுகர் சேர்க்குறேன். இந்த இரண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். மேக்ஸிமம் ஸ்பீட் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா க்ரீமியாக வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டார்க் எல்லோ கலர் ரொம்ப லைட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், மஞ்சள் கருவும் சர்க்கரையும் நல்லா பீட் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா பவுடர் சேர்க்குறேன். வெண்ணிலா பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்த வெண்ணிலா பவுடர் எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி விடுறேன். அடுத்து இதில் 1/2 கப் மைதா சேர்க்குறேன். மொத்தமாக ஒரே நேரமாக சேர்த்துடாமல் 3 பேட்சாக பிரித்து சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் கொஞ்சமாக மைதா சேர்க்குறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல முட்டையோட வெள்ளைக்கரு, அதுலேயும் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் கூட கொஞ்சம் வெள்ளைக்கரு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சமாக மைதா சேர்த்துடலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மைதா சேர்க்குற நேரம் பேட்டர் கொஞ்சம் திக் ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வெள்ளைக்கரு சேர்த்துடலாம். வெள்ளைக்கரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்க மைதா எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துடுறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவு எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையோட ஏர் பபிள்ஸ் எதுவுமே உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரிப்பன் டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துடலாம். பைப்பிங் பேக்கை ஒரு கப்பில் வச்சுட்டு நம்ம இதில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த எண்டை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி நம்ம பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் ஒரு பேக்கிங் பேப்பர் வைக்கிறேன். இது மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம பிஸ்கெட்டில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில், பால் எதுவுமே சேர்க்கல. அதனால் பிஸ்கட் வெளியில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நம்ம பேக் பண்ண பிறகு எடுக்கிற நேரம் பிஸ்கட் பொடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்கெட்டோட பேட்டரை லைட்டாக இதே போல் நீளமாக செஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே வச்சாச்சு. இனி நம்ம இதை பேக் பண்ணிடலாம். 180 டிகிரியில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண பிறகு 160 டிகிரியில் 20 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பேக் ஆகிடும். 20 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிய பிறகு நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. வெளியே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டிலேயே லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிராமிசு ரெடி பண்ணலாம். இல்லைனா கடையிலேயே நம்மளுக்கு லேடி ஃபிங்கர் பேக்கெட் தனியாக கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இந்த கேக்கு யூஸ் பண்ணலாம். லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டிஃப் பிக்ஸ் சூப்பராக வந்துடுச்சு. விப்டு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் மாஸ்கர்போனி சீஸ் எடுத்துக்கிறேன். இந்த சீஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இந்த சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணியும் இது செய்யலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 150 கிராம் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த சீஸ் நல்லா திக்காக க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இது கூடவே 1/4 கப் ஐசிங் சுகர் சேர்க்குறேன். இந்த இரண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்டு க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதே போல் 4-5 பேட்சாக பிரித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாஸ்கர்போனி சீஸும் விப்டு க்ரீமும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பவுலில் 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இது கூடவே 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் காஃபி பவுடர் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. இந்த காஃபி பவுடர் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் பவுடர் சுகர் தான் சேர்த்துருக்குறேன். அதனால் அதுவும் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும்.
எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்டை இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். இதனால் மேலே உள்ள லேயர்லாம் காஃபியில் நல்லா ஊறி போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர். நல்லா இதை நனைத்த பிறகு எந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ணுறோமோ அதில் நம்ம இந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதே போல் எல்லா பிஸ்கெட்டுமே இந்த காஃபியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரில் பேஸில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமில் பாதியை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்கான லேயராக இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் அடுத்த லேயராக நம்ம லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்டை காஃபியில் நல்லா நனைச்சிட்டு இதில் வச்சிடலாம். மீதி இருக்க எல்லா க்ரீமுமே இதுக்கு மேலே எடுத்துடலாம். எல்லாமே நம்ம மறுபடியும் லெவல் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே லெவல் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். எல்லாம் நல்லா கவர் பண்ண பிறகு 5 மணி நேரம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் லேயர் எல்லாம் நல்லா செட் ஆகி சூப்பராக ரெடியாகி வரும். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். லேயரெல்லாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. அடுத்து இது மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் நம்ம தூவி விட்டுடலாம். சூப்பராக வந்துடுச்சு. இனி நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக தெரியுது. அந்த பிஸ்கெட் லேயரும் க்ரீம் லேயரும் தனித்தனியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இது சாப்பிட்ற நேரம் அந்த காஃபியோட ஃப்ளேவர், க்ரீமோட டேஸ்ட், மேலே போட்டிருந்த கொக்கோ பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான திராமிசு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.